இங்க பாத்தீங்கன்னா பரிமளான்ற லேடி பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வராங்க. அவங்களுக்கு ஒரு பையனுமே இருக்கான். இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த அம்மா ஒரு சரியான கஞ்ச பிசினாரி. இவங்க வீட்லயே சக்கரை வச்சுன்னு பக்கத்து வீட்டுல போயிட்டு சக்கரை வாங்கினு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்லயும் சக்கரை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பால் காசத்து கரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கரண்டிமே வாங்கிட்டு போனா அரிசி பருப்பு சக்கரைன்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கம்பளி செயின் பைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாங்க. ஆனா திருப்பி கொடுக்கும்போது எதனா ஒன்று ஒடிச்சும் குத்துறாங்க. இந்த பொண்ணோட அப்பா பரிமளா ஆண்டி கிட்ட லைட்டா பேச்சு போட ஸ்டார்ட் பண்றாரு. இந்த விஷயத்தை இந்த பொண்ணுமே நோட் பண்றாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சொல்லி கட்டப்பையெல்லாம் குத்து அனுப்புறாங்க. இந்த லேடியுமே பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு ஒரு பொருள்லாம் செய்ய மாட்டா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஓடி ஓடி வலிச்சுன்னு சொல்லி பயமா கத்துறாங்க. இந்த பொண்ணும் பையனை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அப்பாவுமே பார்த்துறாரு. இந்த பையனுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு கிட்டமே சொல்றான். இந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. கருப்பு கலர் கவர்ல ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்டமே ஒரு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு விஸ்பர் தான் ஒரு கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பரிமளா ஆண்டியை போயிட்டு சம்மடி அடிச்சிட்டு என் புருஷனே மடகுத்துக்கு பாக்குறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டாங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ வீட காலி பண்ணோம் அப்படின்னா அவனை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. இந்த போயிடுறாங்க. இந்திக்காரன் ஒருத்தன் பெட்ஷீட் வைக்கிற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற செயின் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க அம்மா தான் வந்து அந்த பொண்ணுமே காப்பாத்துறாங்க. உன்னை போயிட்டு நான் தப்பா நினைச்சிருந்தேன், நான் மனுஷன் சொல்லி இந்த லேடியுமே மன்னிப்பு கேட்கிறாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா வீட்டு வாடகைக்காக நான் போற எல்லா வீட்லயுமே என்கிட்ட தப்பா நடந்ததுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் நான் வெளிநாட்டுல இருக்கா சொல்லி போய் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணுமே ஒரு மாதிரியா சொல்றாங்க. பரிமளாக்கு ஹஸ்பண்ட் இல்லன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க பையன் கிட்ட போயிட்டு அன்பு மழையை பொழிய ஆரம்பிக்கிறாரு. நீ என்னோட பையன் மாதிரி தான்ப்பான்னு சொல்றாரு. உனக்கு ஒரு நல்ல அண்ணன் கட்சிக்கிறான், அவனை நீ நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் அந்த ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியா மாத்திட்டு அவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டு இவருமே வெளியே தள்ளின்னு ஓடிறாரு. அப்படியே ஜாலியாக இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.